பூதங்கள், சூரியன், சந்திரன், உயிர் கூட்டினீங்கன்னா 8 வந்துடும். இந்த 8 பொருளிலேயும் இறைவன் இருக்கிறான். அப்போ நம்ம எங்கே வழிபாடு பண்ணணும்? இந்த 8 பொருளிலே வழிபாடு பண்ணணும். இன்னைக்கு வழிபாட்டுக்கு நேர்மாறான செயல் நடந்து கொண்டிருக்கிறது. பஞ்சபூதத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம், ஆனால் அவற்றை கெடுக்கக்கூடாது. இன்னைக்கு அதுதான் நடக்குது. இன்றைய அறிவியல் உலக வாழ்க்கையில் மண்ணை கெடுக்கிறார்கள். சட்டபூர்வமான அங்கீகாரத்தோடு நீரை கெடுக்கிறார்கள், காற்றை கெடுக்கிறார்கள். நெருப்பு கெடுக்க முடியாது, அது நம்மளை கெடுத்துடும். வானத்தை கெடுக்கிறார்கள். அப்புறம் எங்க நம்ம பலன் பெற முடியும்? இந்த மாதிரி பஞ்சபூதங்களை கெடுத்துட்டு நம்ம நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஒரு காலம் முடியாது. அப்ப பஞ்சபூதங்களை நேசிக்கணும். அதை நேசித்தா தான் இறைவனை நேசிக்க முடியும். பஞ்சபூதங்களெல்லாம் நீங்க கெடுத்துட்டு அழிச்சிட்டு பெருமானை நேசித்தல் என்பது ஒரு பைத்தியக்கார நிலை. அதோடு மட்டுமல்ல, சூரியனையும் சந்திரனையும் நாம நேசிக்கணும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சூரியன் என்று ஒருவன் இல்லை என்றால் உலகத்தில் இயக்கம் என்று ஒன்று இல்லை. ஏனெனில் இயக்கத்திற்கு அடிப்படை வெப்ப ஆற்றல். அந்த வெப்ப ஆற்றலை சூரியன் தான் தருகிறார். ஒரு பொருள் இயங்க வேண்டும் என்றால் அந்த பொருள் இருந்தாகணும். ஒரு பொருள் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு குளிர்ச்சி தேவை. அப்போ குளிர்ச்சி இல்லாமல் பொருள் இருக்க இயலாது, வெப்பம் இல்லாமல் பொருள் இயங்க இயலாது. இயங்காத பொருள் இருக்காது, இல்லாத பொருள் இயங்காது. இருந்தாதான் இயங்க முடியும், இயங்கினாதான் இருக்க முடியும். இதுதான் செய்வோம். அப்ப கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரிய சந்திரன், சூரியனுடைய வெப்பம், சந்திரனுடைய குளிர்ச்சி, அதான் பகலும் இரவும். இந்த ரெண்டு இல்லாமல் இருப்பும் கிடையாது, இயக்கமும் கிடையாது. இப்போ சூரிய சந்திரனை போற்றணுமா வேண்டாவா? அதை நம்ம செய்யறது இல்லை. அதற்கு மேலே இந்த 7 பொருள்கள், 7 பொருள்களான உடம்பு, அந்த உடம்புக்குள்ளார் இருக்கிறத உயிர், அந்த உயிரில் பெருமான் இருக்கிறான். அப்போ நீங்கள் உயிர்களை, மற்ற மனிதர்களை, மற்ற உயிரினங்களை நேசிக்காமல் இறைவனை பக்தி பண்ண முடியாது. இப்போ எவ்வளோ உயர்ந்த கருத்து அது. அவர் பெருமான் எங்கே இருக்கிறான்னா 8 பொருள்களில் இருக்கிறான். அந்த 8 பொருள்கள் தான் உலகம், உலகத்தில் உள்ள பொருள்கள். அவற்றை நேசிக்காமல் இறைவனை நேசித்தல் என்பது ஏமாற்றுகின்ற ஒரு செயல். இறைவன் ஒரு காலம் ஏமாற மாட்டான். இதெல்லாம் ஆழ்ந்து நம்ம சிந்திக்கணும். சிந்திச்சோம்னா இந்த கருத்து நமக்கு விளங்கிடும். என்ன கருத்து விளங்குன்னு கேட்டிங்கன்னா, தனிப்பெரியோன் என்று பேசுகிறார். ஒப்பற்ற இறைவன். அவனால தான் இந்த 8 பொருள்களை உருவாக்கி 8 பொருள்களிலேயே அவனால் இருக்க முடியும். ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்க முடியும். அத்தகைய பெருமானை நம்மால் நம்ம அறிவை கொண்டெல்லாம் அறிந்து கொள்ள முடியாது. அதை நினைப்பரிய தனிப்பெரியோன்கிற அத்தகைய பெருமான், மணிவாசக பெருமானை அவனே வந்து ஆண்டு கொள்ளுகிறார். முனிவர்களெல்லாம் முயற்சி மேற்கொள்கிறார்கள், ஆனால் பலனை பெறலை. ஆனால் மணிவாசக பெருமான் எந்த முனிவரையும் போன்று எந்த முயற்சியும் மேற்கொள்ளலை. ஆனால் அவனாக வந்து ஆண்டு கொள்ளுகிறார். அந்த சீர்பாடல், அந்த சிறப்பினை பாடி நாம் தெள்ளையேனும் கொட்டாமோங்கிற இந்த இடத்துல இன்னொரு கருத்தை நினைவில் கொள்ளணும். இதையெல்லாம் சொல்லுகின்ற பொழுது பொதுவாக என்ன சார், அதெல்லாம் மாணிக்க வாசகருக்கு தான் சார் சரியாக வரும், நமக்கெல்லாம் சரியாக வருமா, இப்படி பல பேர் கேட்கிறார்கள். நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா மணிவாசக பெருந்தகையும் நம்மை போல ஒரு பிறவியில் இருந்தவர் தான். அவர் ஒன்றும் எடுத்த உடனே மணிவாசகர் நிலைக்கு வரல, நம்மை போல இருந்து தான் மெல்ல மெல்லமாக அங்கே வந்திருக்கிறார். அப்போ மணிவாசகருக்கு முடிந்தது நம் ஒவ்வொருவருக்கும் முடியும். ஆனால் அதை நம்ம உணரணும். உணரலைன்னா பலன் இல்லை. அதனால தான் இங்கே சொல்லாரு, அது தனிப்பெரியோன் சீர்பாடல் பாடி தெள்ளையேனும் கொட்டாமோ அப்படிங்கிற அடுத்த பாட்டு ரொம்ப இதுவும் அரிய கருத்து. மாலே பிரமனே மற்ற ஒழிந்த தேவர்களே நூலே நுழைவு அறியான் என்று இறைவனை விளக்குகிறார்.
எப்படி விளக்குகிறார்னா, திருமால் யாரு? காத்தல் கடவுள். அவரால் பெருமானை அடைய முடியுமா? முடியாது. இதெல்லாம் நுட்பமான கருத்து. திருமால் காத்தல் தெய்வம். ஆனால் இறைவனுடைய ஆணைப்படிதான் அந்த காத்தல் தொழிலை மேற்கொள்ளுகிறார். என்றாலும் திருமாலால் சிவபெருமானுடைய திருவடியை அடைய இயலாது. மாணிக்கவாசகர் தெளிவாக சொல்றாரு. அப்புறம் சொல்லுகிறார், பிரம்மனே, அவன் படைத்த கடவுள், அவனாலேயும் இறைவனை அடைய முடியாது. அந்த செய்தியை சொல்லுவதுதான் திருவண்ணாமலை. அடிமுடி தேடி தோற்ற நிலை, அது சொல்றார். அப்புறம் சொல்லுகிற, மற்ற ஒழிந்த தேவர்களே, இவர்களால் முடியவில்லை என்றால் இவர்கள் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், இவருக்கு கீழே பொண்ணு வந்திருக்காங்க. கூட்டு போறீங்க முட்டி படிச்சுமா என்னம்மா ஒரு நாள் நம்ம கருத்துக்களை சிந்திப்போம். அப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, தேவர்களாலும் இறைவனை அடைய இயலாது. பிரம்மனால முடியாது, திருமாலால முடியாது, மற்ற தேவர்களால் முடியாது. இன்னொரு அரிய கருத்தை, நூலே நுழைவு அறியா. நூல் எது என்றால் வேதம் என்று பொருள். எல்லா மதங்களுக்கும் வேதம் என்று ஒரு நூல் உண்டு. அந்த வேதம் இறைவனை காட்டுமே தவிர இறைவனை அடைவிக்க செய்யாது. வேதத்தை நம்ம கற்கலாம், இறைவன் யார், எப்படிப்பட்டவன் என்பதை புரிந்து கொள்ளலாம் வேதத்தின் வாயிலாக. ஆனால் வேதத்தை ஓதுவதனாலே அடைந்து விட முடியாது. அப்போ அடைவதற்கு ஒரே வழி பக்தி என்ற ஒரே வழிதான், வேறு வழியெல்லாம் கிடையாது. பக்தியினால் ஞானத்தை பெற்று ஞானத்தினால் திருவடியை அடையலாமை தவிர வேறு எதனாலும் முடியாது. இதெல்லாம் சைவர்கள் ஆழமாக உணர்ந்தால் தங்களுடைய மானிட பிறப்பினை நன்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். தேவையில்லாத வழிமுறைகளில் போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக தெளிவாக புரிந்து கொள்ளணும். எனவே நூலே நுழைவு அறியான் நுண்ணியனாய் வந்து, ரொம்ப நுட்பமானது. இறைவனை பிரம்மம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். பிரம்மம் என்றால் பெரியது என்று பொருள். அவன் பெரியவன் மட்டுமல்ல, மிக மிக நுண்ணியன். அதனால தான் எல்லா பொருள்களின் உள்ளேயும் சென்று அவனால் இயங்க முடிகிறது. அப்ப நுண்ணியனாய் வந்து அடியேன் பாலே புகுந்து அவனாக வந்து ஆட்கொள்கிறான். என்ன செய்கிறான்? பரிந்து உருக்கும் பாவகத்தால். அதுதான் பக்தி. பரிந்து உருக்கும் பாவகம், பக்தியை விளக்குகிறார். பரிதல் என்றால் அன்பு செய்தல் என்று பொருள். உருகும் என்றால் உள்ள நெஞ்சு உருகணும், அதுதான் பாவகம், அதுதான் பக்தி. அவனை விரும்பி நினைந்து நினைந்து நெஞ்சு உருகணும், அது பாவகம். அந்த பாவகத்தால் சேலேர் கண் நீர்மல்க தெள்ளேனம் கொட்டாமோங்கிறார். சேல் என்பது மீனின் ஒரு வகை. இந்த கண்ணு எப்படி இருக்கணும்னு கேட்டால், இந்த மூக்கந்தண்ணிலிருந்து கண்ணு தொடங்கி இந்த காதளவு போய் நிற்கும். இதை தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வடிவத்தில் இருக்கும் கண். அதை இறைவிக்கு என்ன பேர்? மீனாட்சின்னு பேர். இந்த அடிப்படையில் அப்போ கண்ணு மீன் மாதிரி இருக்கணும். அதை சொல்றாரு, சேலேர் கண் நீர்மல்க தெள்ளேனும் கொட்டாமோ. அவ இறைவனுடைய அந்த திருவருளை நினைந்து நினைந்து அவனை விரும்பி நெஞ்சு உருக அவனை பற்றுகின்ற பொழுது, பக்தி செய்கின்ற பொழுது என்ன நடக்கும்னு கேட்டால், மீன் போன்ற கண்களில் இருந்து கண்ணீர் என்ன செய்யும்? தாரை தாரையாக வடியும். அதுதான் உண்மையான பக்தி. இந்த விதிமுறையை நம்ம மனசில் தொடரணும். நாம் இறைவனை பக்தி செய்கிறோமா இல்லையா என்பதற்குரிய அடையாளம். அப்படி பக்தி செய்கின்ற பொழுது கண்களில் இருந்து
கண்ணீர் தானாக வழிந்தால் அது பக்தி. கண்ணீரே வழி இல்லை, எல்லாமே சடங்காக இருக்கிறது என்றால் அது பக்தி அல்ல, அது சடங்கு. இன்றைய உலகம் சடங்கில் ஆழ்ந்து கிடக்கிறது, பக்தியில் இல்லை. நாம் ஏமாறுகிறோம். இதுதான் உண்மையான. கூட்டத்தை பார்த்தெல்லாம் பெருமான் ஏமாற மாட்டான். நிறைய கூட்டம் வருது சார் கோயிலுக்கு, அதனால பக்தி மிகுந்து போச்சுங்கிறதெல்லாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கின்ற செயல். உண்மையான பக்தி இருக்கும் என்றால் உலகத்தில் துன்பம் ரொம்ப குறைவாக இருக்கும். நம்ம காலத்தில் துன்பம் குறைவாக இருக்குதா நிறைய இருக்குதா? நிறைய இருக்கு. அப்போ பக்தி இல்லைன்னு தெரியுது. இல்லை, நம்ம ஏமாந்து விடக்கூடாது. அவன் ஏமாற மாட்டான், நாமும் ஏமாறக்கூடாது. கூட்டத்தை பார்த்தெல்லாம் மயங்குவது நம்முடைய வேலையா? அது உண்மையான பக்தி என்றால் இதுதான் அடையாளம். நெஞ்சி நெக்குருகி கண்களில் இருந்து கண்ணீர் தானாக வழியும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். சேலேர் கண் நீர்மல்க தெள்ளேனும் கொட்டாமோ என்று பாடுகிறார்.